வந்து சபரி வந்து அவன் எப்படி கேப்டன்சி பண்ணுவான் நம்மளுக்கு தெரியும். அப்படியே வந்து வழவா குழக்குறான்னு பண்ணுவான். அதுக்குன்னு எல்லாருக்கும் நியூட்ரலாக இருப்பானா இல்லை. ஆனால் நான் சொல்கிறது என்ன, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவான்ல. அந்த அதை என்ன சொல்கிறது, அவனோட அந்த வழவழ குழக்குற கேம். அப்போ அதுக்கு நடுவில் விக்ரம் வந்து பிரச்சனை பண்ணோன்றதை தெளிவாக வந்து சொல்கிறான். நீ சரி என்னன்னா நான் பண்ணுவேன்டா அப்படின்றான். சரி பண்ணுன்றது சப்போர்ட்டும் சபரி கொடுத்துட்றான். அப்போ தான் வந்து பாரு வந்து சபரி கிட்ட தான் பாரு பேச வரான். இல்லை பாரு நீ கேமில் சபரி நீ கேமில் தான் பண்ண, இருந்தாலும் நீ இடிச்சது வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சு, அப்படி பண்ணியிருக்க வேணான்னா நீ தான் வந்துட்டு டிஸ்குவாலிஃபைன்னு ஒத்துக்கலன்னா எனக்கு அந்த டிஸ்குவாலிஃபைன்னு அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கேம் சரியாக வைக்கல ஆடலைன்னா நீங்கள் திருப்பி ஆடுங்கன்னு சொல்லுங்கள், இல்லை ரூல்ஸ் மீறி இருக்கீங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லலாம். டிஸ்குவாலிஃபைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அந்த கனி தான் சொல்லிக்கிட்டே இருந்தது திருப்பி. ஆக்சுவலாக 2 பேர் ஜட்ஜஸ்ன்னும் போது கனியும் இது சாண்ட்ராவும் சொல்கிற இடத்துல சாண்ட்ராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கனி அந்த இடத்துல சொன்னது இப்போ தான் சாண்ட்ரா ரியலைஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு சில இடங்களில் பேசியிருக்கணும். அந்த பாரு பொண்ணுக்கு வந்து ஒரு கண்ணு வந்து இதுவாக இருந்திருக்கு, அவளுக்கு கண்ணு சரியாக தெரியல, ஒரு கண்ணு விஷயம் வச்சு தான் விளையாடி இருக்கணுமோ, நான் அவளுக்காக அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். 2வது வாட்டி பிக் பாஸ் வந்து இந்த பிக் பாஸ் வந்து செகண்ட் அட்டம்ப்ட்னு சொன்ன அப்போவுமே அது வந்து ஜட்ஜஸ்க்கான அட்டம்ப்ட்னு தான் சொல்லும் போது நான் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். அந்த இடத்துல கனி வந்து ஃபுல் டீமுமே வந்து சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. கனியோடது அந்த கேம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். அவளுக்காக எடுக்கலை. பாரு சொன்ன மாதிரி பார்த்தா அப்போ திவ்யா சொல்கிறா, அப்போ நானும் தானே கேப்டனாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த கேம் என்ன அடிச்சிருப்பாங்கன்னு திவ்யா கேட்கும்போது இப்போ இது 3 பேருக்குள்ளே இந்த டிஸ்கஷன் நடக்குது. யாருக்குன்னா சாண்ட்ரா, பிரஜன், திவ்யாவுக்கு நடக்குது. அப்போ திவ்யா கேட்குறாங்க, என்னையும் தானே வரக்கூடாது, நீ டார்கெட் கிடையாது, பாரு தான் உங்களுக்கு டார்கெட், இத்தனை வாரமா உங்களுக்கு மெயின் டார்கெட் பாரு தான், இப்போ நீ வர்றது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சபரி வரணும், திவ்யா பாரு வரக்கூடாதுன்றது தான் பிரச்சனை அப்படிங்கிறதே இந்த மரமண்டைங்களுக்கு இப்போதான் புரியுது. அப்போ 4 வாரம் என்னத்தடா நீங்கள் கேம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதைத்தான் அந்த பாரு பொண்ணு சொல்லிச்சு. ஏன்னா போய் சமாதானப்படுத்துறது திவ்யாவும் போய் சபரி கிட்ட பேசிச்சு. என்னதான் அந்த பொண்ணு டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி ஏதோ ஒரு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அவளுக்கு அந்த டென்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளை வந்து நீ அதை பண்ணியிருக்க வேணாம், சப்போஸ் அவள் கீழே விழுந்ததுல அவளுக்கு வேற எங்கேயும் அடிபட்டிருந்ததுன்னா என்ன ஆயிருக்குது, அது 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கும்னு சொல்லும்போது இல்லை அவதான் டிஸ்குவாலிஃபைனாலும் திருப்பி வந்தேன் பொண்ணு தொடாம ஆடுவல்ல, என்னால் ஆட முடியாது பிக் பாஸ், அவள் பக்கத்துல வந்து நிற்கிறா, அவள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு வந்து நிற்கிறான்னு சொல்லி ஆட முடியாதுன்னு ரோஷம் இருக்கிறவன் போய் நிற்க வேண்டியது தானே, ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி நான் இதை பண்ண மாட்டேன், போன சீசனில் முத்து பண்ணல, நான் அந்த பொம்மை டாஸ்கில் நான் தொடாம தான் ஆடுவேன், நான் ஒன்றும் ஜெஃப்ரி கிடையாதுன்னு சொன்னாங்க மஞ்சரி அது பொம்மை எடுக்கும்போது. அந்த மாதிரி இவருமான ரோஷம் இருக்கிற ஒரு முத்து மாதிரி போய் நிற்க வேண்டியது தானே. அவள் வந்துட்டு நிற்கிறா, என்னால் இடிச்சிட்டோ இல்லை அவளை ஹர்ட் பண்ணிட்டோ கேம் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை இடிச்சு தள்ளிட்டு தானே அந்த கேமை நீ ஆடினா, அது மேன் ஹேண்ட்லிங் பண்ண, ஷூ போல மிதிக்கிறா திருப்பி ஷூ போட்டு மிதிச்ச. இந்த இடத்துல எல்லாரும் கொஸ்டின் ஒன்று கேட்பீங்க, அப்போ அவளும் ஷூ போட்டிருக்கலாம், ஆமா போட்டிருக்கலாம்னா போடலன்னு தான் சொன்னேன். ஏன்னா அதுக்கான ரீசன் கமருதீன் கிட்ட சொல்லிட்டா, ஷூ போட்டால் என்னால் அந்த ஃபாஸ்ட் பண்ண முடியாதுன்னு. ஆமாங்க, ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்கோங்க. அந்த ரன்னிங் ஷூ என்னதான் ரன்னிங் ஷூ போட்டாலும் வெறும் கார்டில் கொடுக்குற அந்த பொட்டன்ஷியலை ஷூ போட்டால் அது ப்ராக்டிஸ் இல்லாமையோ இல்லைன்னா அந்த பொட்டன்ஷியலை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு